السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكريما مخبرا وآمرا: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. எல்லாம் சந்தோஷத்தோட அப்படியே ஸலவாத் ஓதுனா மஜ்லிஸ் இன்னும் பரக்கத்தா. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. எல்லா புகழும் நம்மை படைத்து நமக்கு என்ன தேவை என்பதை நாம் கேட்காமலேயே நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிற ஏகவல்லோனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் அகிலத்திற்கு அருட்கொடையாக வந்துதித்த பூமான் நபிகள் கோமான் முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த அவையில் வீற்றிருக்கும் இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்கள், இந்த மஹல்லா வாசிகள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன். பிஜாஹி சய்யிதில் முர்சலீன். அழகானதொரு மஜ்லிஸ். அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வந்த மிஅராஜ் என்கிற ஒரு மாபெரும் அதிசயத்தை பற்றி பேசவும் கேட்கவும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். மிஅராஜ், பராத் போன்ற இரவுகளை கொண்டாடுவது முதல்ல கூடுமா என்று ஒரு சிலர் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி மனிதர்களுடைய ஒட்டுமொத்த இபாதத்துகளையும் குறைப்பதில் இன்று ஒரு கூட்டம் கங்கணம் கட்டி சுற்றி கொண்டிருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஏதேனும் ஒரு அமல்கள் செய் என்று சொல்லக்கூடிய கூட்டம் இருக்கிறதா? அந்த இரவு இல்லை அது செய்ய வேண்டாம், இது இல்லை இது செய்ய வேண்டாம், இத்தனை ரக்காத்துகள் அல்ல இவ்வளவு ரக்காத்துகள் தான், இப்படி தொழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை, இப்படி தொழுதால் போதும், இது அணிய தேவையில்லை அது தேவையில்லை என்று சொல்லி சொல்லி ஈமானுடைய அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய அமல்களை இன்று குறைத்து விட்டார்கள். இந்த மிஅராஜ் இரவை பற்றி பேசுவது சுன்னத் என்று நான் சொல்லுகிறேன். இது ஒரு நபிவல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததற்கு முழு ஆதாரம் ஹதீஸிலேயே இருக்கிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் இரவு சென்று வந்த இரவு அடுத்த நாள் ஃபஜ்ர் காலையில் எழுந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மிஅராஜை பற்றி நான் மக்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த சொல்ல போகிறேன் என்று பெருமானார் சொன்னார்களே, அந்த சுன்னத்தை தான் நாம் இங்கே ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே இருக்கிறார்கள். பெருமானாருடைய மாமி, அபூ தாலிப் அவர்களுடைய சகோதரி. அவர்களுடைய வீட்டில் இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜ் இரவு நடக்கிறது. போயிட்டு வந்து எல்லா விஷயங்களையும் மாமி அவர்களிடத்துல சொல்றாங்க. இந்த மாதிரி அது பார்த்தேன் இது பார்த்தேன் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு.
ரசூல்லா சொன்னா அதற்கு மாற்று கருத்து இருக்கிறதா? அதுல சந்தேகத்திற்கு இடம் இருக்கிறதா? இல்லை. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து ஒண்ணு சொன்னாங்க. அதுதான் உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு குண்டு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. வானத்தை கடந்து நபிமார்களை சந்தித்து சிதறத்துல் முன்தஹா, இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தினுடைய எக்ஸிட், அதை தாண்டி அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு அவர்களை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு விஷயத்தை சொல்லி பிரமிக்காத, பயப்படாத உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே பெருமானார் சொன்னார்கள், இந்த நிகழ்ச்சியை நான் மக்களிடத்திலே போய் சொல்ல போகிறேன். நான் இதெல்லாம் பார்த்தேன், நான் மக்கள்கிட்ட போய் சொல்ல போகிறேன். இது உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மிக ஆச்சரியமாகவும் ஆகிவிட்டது. ஒரு கடத்திலே பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், லா துஹத்திஸின் நாஸ பிஹா, மக்களிடத்திலே இந்த விஷயத்தை நீங்கள் போய் சொல்ல வேண்டாம். ஃபயுகذிபூக, அவர்கள் உங்களை பொய்யர் என்று சொல்லுவார்கள். ஏற்கனவே உங்களை மடையன் என்று சொல்வார்கள், அதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உங்களை சூனியக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள், குடும்பத்தை பிரிப்பவர் என்று சொல்கிறார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய தகுதிக்கு அப்பாற்பட்டது. யார ரசூலல்லாஹ், உங்களை மறுபடியும் இவர்கள் பொய்யன் என்று சொல்லிவிட்டால் எங்களுடைய உள்ளம் தாங்காது. யார ரசூலல்லாஹ், உங்களை பொய்யர் என்று இனி மக்கள் சொல்வதை கேட்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. வலவு கான மனாமன், நீங்கள் கண்டது ஒரு கனவாக இருந்திருந்தால் உஸ்துன்கிர அலா தாலிக, இவர் என்னமோ சொல்றாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, இவர் என்னமோ வளர்றாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்க ஆனால் பார்த்தது கனவு அல்ல, நீங்கள் பூத உடலோடு சென்று வந்தீர்கள். உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வார்த்தையிலே நமக்கு தெரிஞ்சிருச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரூஹோடு சென்றார்களா, அவர்களுடைய இந்த ஜஸத் என்று சொல்லக்கூடிய இந்த உடலோடு, சதையும் ரத்தமும் எலும்பும் கூடிய இந்த உடம்போடு சென்றார்களா என்கிற அந்த வார்த்தையிலேயே, அந்த ஹதீஸிலே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? என்ன சொல்றாங்க, இதுவே நீங்க கனவுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு என்னமோ வளர்றாருன்னு சொல்லிடுவாங்க. ஆனா நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்கன்னா, இத்தனை கிலோமீட்டர்களை தாண்டி நான் ஒரு இரவில் போயிட்டு வந்தேன் நீங்க சொன்னீங்கன்னா, உங்களை பொய்யன் என்று சொன்னால் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனித உடலோடு சென்றிருக்கிறார்கள். அதில் யாருக்காவது ஒரு சந்தேகம் இருக்கிறதா? நிச்சயமாக கிடையாது. அந்த திருக்குர்ஆனுடைய வசனமே சொல்லி காட்டும். முஅத்தின் அவர்கள் அழகாக ஓதி காட்டினார்கள், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, ஒரு இரவில் தன்னுடைய அடியாரான முஹம்மது ரசூலை அல்லாஹ் இரவு பயணம் அழைத்து சென்றான். சுப்ஹானல்லதி, அந்த அல்லாஹ் பரிசுத்தமாகி விட்டான். குர்ஆனுடைய தஃப்சீர்களிலே குறிப்பிடுவார்கள், பெருமானாருடைய ரூஹோடு அல்லாஹ் அழைத்து செல்வது ஆச்சரியமானதா? யோசித்து பாருங்கள். ரூஹ கொண்டு போறது அது பெரிய ஆச்சரியமான விஷயமா? கிடையாது. ஒருவர் மவுத்திற்கு பிறகு அவருடைய ரூஹை கொண்டு போய் செல்வது ஆச்சரியமானது கிடையாது. எது ஆச்சரியம், எது அதிசயம், எது யாராலும் செய்ய முடியாது, இந்த மனித உடலை 7 வானங்களை தாண்டி, சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி எந்த இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு கூட தடை செய்யப்பட்டதோ அதை தாண்டி போனார்கள் என் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் அதிசயம், இதுதான் ஆச்சரியம். ரூஹை கொண்டு செல்வதற்கு சக்தி பெற்ற அல்லாஹ்விற்கு உடலை கொண்டு போய் சேர்க்க தெரியாதா? அப்போ அல்லாஹ் அங்கு குறிப்பிடுகிறான், சுப்ஹானல்லதி, இந்த மக்கள் சொல்வது போல ரூஹோடு பெருமானாரை கொண்டு போவது அல்லாஹ்வுடைய சக்திக்கு அது பெரிய விஷயம் அல்ல. இந்த ஜஸத் என்று சொல்லக்கூடிய இந்த பூத உடலை அப்படியே அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா 7 வானங்களை தாண்டி சிதறத்துல் முன்தஹா என்கிற இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தினுடைய எக்ஸிட்டையும் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கொண்டு சேர்த்தான். இந்த ரஜப் மாதம் இருக்கிறது, பெருமானார் ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், ஷஹ்ருல்லாஹ், இந்த ரஜப் மாதம் அல்லாஹ்வினுடைய மாதம். ஷஅபானு ஷஹரி, ஷஅபான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது என்னுடைய மாதம். ரமலான் ஷஹ்ரு உம்மத்தி, ரமலான் என்னுடைய உம்மத்தார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகச்சிறந்த மாதம்.
இந்த ரஜப் என்று வருகிற பொழுது ஷஹருல்லா, அல்லாஹ்வினுடைய மாதம். ஒரு பொருளை நாம் அதை யாரோடு சேர்க்கிறோமோ அதை வைத்து அந்த பொருளுக்கு சிறப்பு கிடைக்கும். ஆமா தானே? நார்மலா ஒரு வீடு இருக்கு, இது இந்த வக்கீலோட வீடுப்பானா அதுக்கு தனி சிறப்பு. இது ஒரு போலீஸ்காரரோட வீடுப்பா அப்படின்னா அது ஒரு தனி சிறப்பு. அப்ப அந்த ஏரியால இருக்கிற ஒரு பெரிய ஆளுடைய வீடுன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு ஒரு தனி மதிப்பு, ஒரு பார்வை கிடைக்கிறது அல்லவா? அப்ப அல்லாஹ் திருக்குரானில ஒரு சில விஷயங்களை குறிப்பிடுவான். கஅபாவை பைத்துல்லா என்று சொல்லுவான். அல்லாஹ்வினுடைய வீடுன்னு சொன்ன பிறகு அதை விட ஒரு சிறந்த வீடு இருக்க முடியுமா? முடியாது. நாக்கத்துல்லா, அல்லாஹ்வினுடைய ஒட்டகம் என்று அல்லாஹ் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கிய ஒட்டகத்தை குறிப்பிடுவான். அந்த ஒட்டகத்தை சிறப்பு வேற ஒட்டகத்திற்கு இருக்கிறதா? நிச்சயமாக இருக்க முடியாது. ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்ன பிறகு அவரை விட ஒரு சிறந்தவர் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. அது போன்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரஜப மாதத்தை குறிப்பிடும் பொழுது ஷஹ்ருல்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய மாதம் என்பதாக சொல்லுகிறார்கள். ஏன் அல்லாஹ்வினுடைய மாதம்? மனிதனுடைய சக்தி, இந்த அறிவு சக்தி எங்கு தோற்று போகுமோ அங்கு அல்லாஹ் ஈமானை பறைசாட்டுகின்றான். இந்த மேராஜ் இரவு இருக்கிறது, இது ஒட்டுமொத்த சயின்டிபிக் டெக்னாலஜி எல்லாத்தையும் பிரேக் பண்ண ஒரு நிகழ்ச்சி. இது அந்த காலத்தில் வேண்டுமானால் இது நிகழ்வதற்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்கிற கேள்வி இருக்கலாம். ஆனால் இன்றைய காலத்திலே அதை நாம் ஈஸியாக நம்புவதற்கு அல்லாஹ் எல்லா விதமான முன் தயாரிப்புகளையும் தொழில்நுட்பங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். இன்று ஒரு இரவில் நாம் விரும்பிய இடத்தில் உலகத்தின் எந்த மூலையிலாவது ஒரு இரவில் விமானத்தில் பயணம் செய்து செல்ல முடியுமா? முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜ் செல்வதற்கு முன்னால் மதரசா மாணவர் கூட குறிப்பிட்டார், பெருமானாருடைய புனித இதயம் திறக்கப்பட்டு மலக்குமார்களால் அது சுத்தம் செய்யப்பட்டது. வேர்ல்டுல நடந்த முதல் ஓபன் ஹார்ட் சர்ஜரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்தது. ஒளியாண்டு லைட் எந்த அளவிற்கு வேகமானது என்பதை இன்று உலகம் கண்டுபிடித்திருக்கிறது அல்லவா? ஒளியின் வேகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானங்களை கடந்து சென்றார். எப்படி ஒளி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் என்ன புகழ்கிறோம்? அந்த நூறுன் ஃபௌக நூர், யா ரசூலல்லாஹ், உங்களை போன்ற ஒரு வெளிச்சத்தை, ஒளியை இந்த உலகத்தில் நாங்கள் பார்த்ததில்லை என்று வாய்க்கு வாய் நாம் புகழ்கிறோமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய ஒளியிலிருந்து படைக்கப்பட்டார்கள் என்பது நாம் தெரிந்திருக்கிறோம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு நாள் நான் ஒரு துணி தச்சுக்கிட்டு இருந்தேன், தைக்கிற பொழுது ஊசி கீழே விழுந்துருச்சு. இரவு நேரம் தேடி பார்த்தேன், கிடைக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஆயிஷா என்ன தேடுகிறாய்? கீழே விழுந்த ஊசியை தேடுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தேடுவதற்கு முகத்தை கீழே சாய்த்தார்களாம். அந்த வெளிச்சத்திலே அந்த ஊசியை நான் எடுத்துக்கொண்டேன் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய வீதியில் வந்தால் முழு பௌர்ணமி நிலவு ஒரு பக்கம் மின்னிக் கொண்டிருக்கும். அந்த மதீனாவுடைய வீதியிலே பூமான் நபிகள் கோமான் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். எந்த சஹாபியினுடைய கண்களும் வானத்தில் தெரியக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நட்சத்திரங்களுக்கு நடுவே முழுமையாக தன்னை அலங்கரித்து காட்டக்கூடிய சந்திரனை பார்க்க மாட்டார்கள். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். சஹாபி சொல்லுகிறார், அந்த முழு நிலவை நான் பார்த்தேன், என் பூமான் நபிகள் கோமானை பார்த்தேன். எது அழகு? திரும்பவும் எனக்கு சந்தேகம், எது அழகு? திரும்பவும் சந்தேகம். இந்த நிலவு ஒரு வகையில் அழகாக இருக்குமோ? இல்லை இல்லை. இறுதியில் என் கல்வி உறுதி செய்தது, கடைசியில் ஹத்துமன், கண்டிப்பாக நிச்சயமாக பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த சந்திரனை விட அழகானவர்கள். சஹாபாக்கள் சொன்ன வார்த்தைகள், சஹாபாக்கள் பாடிய மௌலிதுகள் இதெல்லாம் சொன்னார்.
பெருமானாரை அழைத்து செல்வதற்கு வந்தது யார்? சொல்லுங்க, யார் பெருமானாரை அழைத்து செல்றதுக்கு வந்தது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்சானா மலக்கா? மனிதனா மலக்கா? மலக்கு. மலக்குகளை அல்லாஹ் எதிலிருந்து படைத்திருக்கிறான்? ஒலி, நூறிலிருந்து படைத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒலி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஒலி. பெருமானார் பயணிப்பதற்காக அல்லாஹ் வழங்கிய அந்த வாகனத்தினுடைய பெயர் என்ன? புராக். புராக் என்கிற வார்த்தை பர்த் என்ற அரபி வார்த்தையின் மூலச்சொல்லிலிருந்து வந்தது. பர்த் என்று சொன்னால் இடி, மின்னல் என்பதாக பொருள். ஒரு டக்குன்னு ஒரு வெளிச்சம் வந்துட்டு போகும்ல, அந்த இடிக்கு தான் பர்த்ன்னு சொல்லுவாங்க, மின்னலுக்கு சொல்லுவாங்க. அந்த மின்னல் வேகத்தில் அது போகிறதுனாலதான் அந்த வாகனத்திற்கு பேர் புராக்குன்னு சொன்னாங்க. அப்ப அதுவும் ஒரு ஒளி சார்ந்தது. இப்போ 3 ஒளி சார்ந்த விஷயங்கள் 7 வானங்களை தாண்டி அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் போய் நிற்கிறது என்று சொன்னால், இன்றைய உலகம் கண்டுபிடித்திருக்கக்கூடிய இந்த ஒளி லைட்டுடைய வேகம் தான் அதிகமாக இருக்கிறது, அதனுடைய வேகம் தான் மிக வேகம் என்று இந்த உலகம் தீர்வு செய்திருக்கிறது. அப்போ இதை அன்றே அல்லாஹ் ஜல்ல ஷஅனு வ தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மிஅராஜ் என்கிற பயணத்தின் மூலமாக இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் முன் அறிவிப்பாக ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த மிஅராஜ் இரவை பற்றி நாம் பேசுகிற பொழுது நாம் மாதத்தை சொன்னோம். இது எந்த மாதம்? ரஜப் மாதம். ரஜப் யாருடைய மாதம்? அல்லாஹ்வுடைய மாதம். ரஜபிலே வருகிற பொழுது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபினுடைய 27ஆம் இரவு தான் சென்றார்கள் என்பதற்கு ஏராளமான இமாம்கள், இமாம் ராஃபி, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள்லாம் ஷாஃபிஈ மதுஹபிலே மிக உயர்ந்த இமாம்கள். இமாம் ஷாஃபியினுடைய கொள்கைகளை, ஃபிக்ஹ் சட்டங்களை இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயும் கொண்டு போய் சேர்த்த இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள், ரஜப், ரஜப் மாதத்தினுடைய 27ஆம் நாள் தான் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் என்கிற பயணத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். நாம் பயான் கேட்பதோடு ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். தஃப்சீர் என்கிற பொழுது குர்ஆனுக்கு விளக்கம் எப்படி சொல்கிறார்கள், ஃபிக்ஹ் மார்க்க சட்டம் எப்படி சொல்லப்படுகிறது என்கிற அந்த அறிவையும் வெறும் வரலாறுகளை மட்டும் தெரிந்து கொள்வது நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதம் தான் போனாங்களான்றதுக்கு என்ன ஆதாரம்? அப்ப எப்போ தெரியலையோ அது செய்யக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கருத்து வருகிறது. சையதுனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இது நிச்சயம் ரஜப் மாதத்தில் தான் நடந்தது. சரி, அப்பொழுதும் ஒரு கருத்து வேறுபாடு வருகிறது. அப்போ இமாம்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முக்கியமான ஒரு செய்தி, ஒவ்வொருவர் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிறார். அப்போ என்ன செய்யறதுன்னும் பொழுது நாம் பின்பற்றக்கூடிய இமாம்களில் அதிகமானவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த அதிகமான இமாம்கள் எந்த கருத்தை சொல்லுகிறார்களோ அதில் ஒரு கருத்தை எடுத்து அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படிதானே? நம்முடைய எல்லா ஷாஃபி மதுஹபாக இருந்தாலும் சரி, ஹனஃபி மதுஹபா இருந்தாலும் சரி, எந்த சஹாபாக்கள் ஒரு ஹதீஸை அதிகம் அறிவிப்பு செய்திருக்கிறார்களோ அந்த ஹதீஸின் படி நாம் அமல் செய்து கொண்டிருக்கிறோம். அதுபோலதான் 2 வேறு வேறு வித்தியாசமான கருத்து வருகிற பொழுது அந்த 2 கருத்தில் எது மிகச் சிறந்ததோ அதை நம்பிக்கை கொண்டு அதன்படி அமல் செய்வது கட்டாயம் என்று இருக்கும் பொழுது, இது எந்த நாளினே தெரியல, அதை சிறப்பிப்பதில் என்ன அர்த்தம் என்று கேட்பவர்கள் என்ன அர்த்தத்தில் சொல்கிறார்கள் நமக்கு நம்ம புரியவில்லை. இப்ப நாம் இந்த மிஅராஜ் இரவிலே அமர்ந்திருப்பது ஒட்டுமொத்தமாக பெருமானாருடைய சுன்னத் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை எப்படி ஒட்டுமொத்த மக்கா மக்கள் கேட்டார்களோ அந்த நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் ஒரு கூடுதல் சிறப்பு என்ன தெரியுமா? அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நம்பவில்லை. நீங்கள் எல்லாம் சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானை உங்களுடைய கல்விலே வைத்திருக்கிறீர்கள். ஊரில் இல்லாத அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் கொண்டாடிய முஹம்மது ரசூல் அவர் இன்னும் புத்தி பேரடிச்சு போல,
நேத்து வரைக்கும் சொர்க்கம் நரகம்னு சொல்லிட்டு இருந்தாரு, இன்னைக்கு நான் அதை போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. நேத்து வரைக்கும் அல்லாஹ் ஒருவன் சொன்னார், இன்னைக்கு நான் அந்த அல்லாஹ்வையே போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. இங்க இருந்து 500க்கும் மைலுக்கும் அப்பால் பட்டிருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸை ஒரு இரவில் போயிட்டு வந்துட்டேன்னு இப்படி ரீல் சுத்துறாருன்னு நம்ம மொழியில சொல்வதை போல மிக ஏளனமாக கேலியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கிண்டல் செய்த பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், உண்மையில் இதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார்களா? ஆம், அவர்தான் சொன்னார். லவ் கால ஃபௌக ஹாதா, இதை விட அவர் மேல் சொல்லி இருந்தாலும் ல சதக்து பிஹி, அவர் சொன்னால் நான் நம்புவேன், நீ சொன்னால் நம்ப மாட்டேன். சொன்னது முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த நாவிலிருந்து போய் வராது. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர் பேசுவதற்கு நாவை சுழற்றினால் அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லுகிறது. அவருடைய நாவு பேசுவதற்கு எழுந்தால் வார்த்தைகள் அல்லாஹ்வினுடைய வார்த்தை. அந்த வாயிலிருந்து பொய்யை நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இது முஹம்மது நபி சொன்னால் இதை விட என்ன வானத்திற்கு மேலா, அந்த வானத்தையும் தாண்டி தாண்டி அவர் போனேன் என்று சொன்னாலும் சொன்னது முஹம்மது ரசூலுல்லாஹ், அதை நான் ஈமான் கொள்வேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களே, அந்த ஈமானை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். நாம் எப்படி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த போகிறோம்? நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய சித்திக் நாயகத்தினுடைய ஈமானை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி இருக்கிறான். அல்லாஹ் இந்த ஈமானை நம்முடைய சந்ததிகள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இந்த ஈமானை நம்முடைய சக்கராத்தினுடைய நேரம் வரை இந்த ஈமானை அல்லாஹ் நம்முடைய கல்விலே கொண்டு வருவானாக. எந்த ஈமானோடு நாம் இருக்கிறோமோ, யாருடைய ஈமானை நம்முடைய கல்வியிலே வைத்திருக்கிறோமோ, அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சொர்க்கத்தில் நாம் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லாரும் ரசூலுல்லாஹ் கூட இருக்கணும்னு தானே துவா செய்வாங்க. இவன் என்ன அபூபக்கர் ரலியல்லாஹு கூட இருக்கணும்னு? அன்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு இருப்பாய். நாம் பெருமானாரோடு இருப்பதற்கு தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கலீஃபா, அந்த மென்மையான குணத்திற்கு சொந்தக்காரர் அவர்கள். அவர்களுடைய கல்பு முழுக்க நிறைந்தது யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு யாரோடு இருப்பார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி, அதுல சந்தேகம் இருக்கிறதா? அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு, உஸ்மான், அலி, சஹாபாக்கள் ரசூலை தவிர்த்து வேறு யாரோடு இருப்பார்களா? நிச்சயமாக இருக்க முடியாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், பத்ருல ஜெயித்த பொழுது கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கவில்லை. ஃபதஹு மக்காவில் ஜெயித்த பொழுது கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லை. பெருமானாரோடு ஹஜ்ஜி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்த பொழுதும் எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லை. பைஅத் என்று சொல்லக்கூடிய அந்த உடன்படிக்கையை எடுத்த பொழுது கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லை. எது தெரியுமா எங்களுக்கு மிகச்சிறந்த சந்தோஷமாக இருந்தது? பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒற்றை வார்த்தை, அன்த மஅமன் அஹ்பப்த, இந்த உலகத்திலே நீ யாரை நேசித்தாயோ, யாரை காதலித்தாயோ அவரோடு நாளை மறுமையில் இருப்பாய் என்று சொன்னார்களே, இதுதான் பத்ரை விட எங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றி. அல்லாஹ் அக்பர். அவர்கள் எப்படி யோசிக்கிறார்கள் என்பதை பாருங்கள். காரணம், அவர்களை வெட்டி கூறு கூறாக போட்டாலும் அவர்களுடைய உள்ளமும் உடலும் சதையும் சொல்லும் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதை தவிர அதற்கு வேற என்ன தெரியும்? எனவேதான் சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களுக்கு இந்த தீன் பரிபூரணமானதை விட ரசூலோடு நாளை மறுமையில் இருப்போமே, அந்த சிறப்பு எங்களுக்கு கிடைத்ததுதான் மிகச்சிறந்த சந்தோஷம் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த புனிதமான இரவிலே நாம் இந்த துஆவை கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த துன்யாவிலே மிகச் சிறந்த கூட்டமாக நீ தேர்ந்தெடுத்த அந்த சஹாபாக்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக. அந்த சஹாபாக்கள் யாரோடு இருப்பார்களோ அந்த முஹம்மது ரசூலோடு எங்களை இருக்க வைப்பாயாக. அந்த சஹாபாக்களுடைய ஈமானை எங்களுக்கும், எங்களுடைய குழந்தைகளுக்கும், எங்களுடைய ஒட்டுமொத்த சந்ததிகளுக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன். இந்த துஆ இந்த இரவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கபூல் செய்வான். ஏன்னா இது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம். கேட்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும்.
கொடுப்பதற்கு அல்லாஹ் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறான். நாம் கேட்க தயாராக இல்லை. எல்லாத்துக்கும் நம்ம டைம் வச்சிருக்கோம். இது வரும்போது பார்த்துக்கலாம், இது நடக்கும் போது கேட்டுக்கலாம், இது கைகூடி வரும்போது அல்லாஹ்ட்ட துவா கேட்டுக்கலாம். இப்போ நம்ம துவாக்களுக்கு நேரங்களை குறிப்பிட்டு இந்த நேரத்துல கேட்டுக்கிட்டா போதும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இவன் எப்பொழுது கேட்பான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஓகே, அடுத்த விஷயம், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸில் இருந்து சென்றார்கள். ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா பைத்துல் முகத்தஸை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அது நபிமார்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த பகுதி. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் அழித்த பொழுது அவர்கள் ஒரு தவறான செயல்களை அந்த கூட்டத்தார்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு அதாபை இறக்கி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை ஈமான் கொண்ட கூட்டத்தார்களையும் பாதுகாத்து அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்த பூமி எது தெரியுமா? பைத்துல் முகத்தஸ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். அவங்க எங்க போகணுமோ அங்க நிப்பாங்க, அது சர்ன்னு அந்த காற்று போய் கொண்டு போய் விட்டுரும். அப்போ முதன்முறையாக அவர்களுக்கு காற்று வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட போது அவர்கள் எங்கு போய் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் தெரியுமா? பைத்துல் முகத்தஸ். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய ஒட்டுமொத்த கூட்டத்தார்களோடு சேர்ந்து ஒரு பகுதியிலே நுழைகிறார்கள். ஃபிரௌனுடைய வெற்றிக்கு பிறகு அவர்கள் தேர்ந்தெடுத்த பகுதி எது தெரியுமா? பைத்துல் முகத்தஸ். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இப்படியும் துவா செய்தார்களாம், யா அல்லாஹ் எனக்கு பைத்துல் முகத்தஸிலே மரணத்தை கொடு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல அது ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல ரூஹ வாங்குறதற்கு மலக்குல் மௌத் வருகிறார். உங்க நேரம் முடிஞ்சிருச்சு போலாமா அப்படின்னு கேட்டார். செவிலையே ஒன்று விட்டாங்களாம் மூசா அலைஹிஸ்ஸலாம். யார்கிட்ட வந்து என்ன கேட்குறேன், கண்ணு வெளியில வந்துருச்சு. அந்த மலக்கு அல்லாஹ்விடத்திலே அப்படியே போய் முறையிடுகிறார், யா அல்லாஹ் மௌத்தை விரும்பாத ஒரு மனிதரிடத்துல போய் என்ன அனுப்பி விட்டுட்டியே, அவர் மௌத்தையே விரும்பல, உங்களுடைய நேரம் தவணை முடிந்து விட்டது, வாங்கன்னு சொன்ன உடனே நான் அடிச்சுட்டாருன்னு. ஃபரத்தல்லாஹு பஸரஹு, அந்த மலக்கிற்கு மீண்டும் அல்லாஹ் பார்வையை கொடுத்து அவர்கிட்ட இப்படி போய் சொல்லுங்க, ஒரு மாட்டை பிடிக்க சொல்லி அந்த மாட்டினுடைய ரோமங்கள் கையில் எவ்வளவு வருகிறதோ, ஒரு மாடு இருக்கு, அதை இப்படி தொட்டா அதுல உள்ள ரோமங்கள் எவ்வளவு வருதோ அத்தனை வருடங்கள் அவர் வேண்டுமானால் உயிரோடு இருந்து கொள்ளட்டும், அவருக்கு ஹயாத்தை நான் அப்படி நீடித்து கொடுக்கிறேன். நபிக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டான தொடர்பை பாருங்க. நம்ம என்னமோ சாதாரணமா நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்மை போன்ற மனிதர், சாதாரண மனிதர், நடப்பார், அடி வாங்குவார், போவார் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் நினைத்தால் கட் அண்ட் ரைட்டா இருக்க முடியுமா இல்லையா? ஆனால் அல்லாஹ் இறங்கி சொல்லுகிறான், நீங்கள் போய் இப்படி ஒரு ரெக்வெஸ்ட் வச்சு ரூஹ வாங்குங்கன்னு யாருக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்? ரூஹ் என்பது எந்த நேரத்தில் வேண்டாலும் போலாம், எப்படி வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் இருக்கிறார்களே, அவர்களோட அனுமதியுடன் தான் அவர்களுடைய ரூஹ் போகும் என்பதை இந்த ஆதாரபூர்வமான ஹதீஸில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த மலக்குல் மௌத் வருகிறார். அல்லாஹ் இப்படி சொன்னான், ஒரு மாட்டின் மீது உங்களை தொட சொன்னார், அந்த மாட்டின் மீது எத்தனை முடிகள் உங்கள் கையில் இருக்கிறதோ அத்தனை வருடங்கள் நீங்கள் ஹயாத்தாக இருந்து கொள்ளலாம். சும்ம அதுக்கப்புறம்னு கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், அப்புறமா ஹயாத்தா இருக்கிறதுக்கு என்ன வழி? அப்போ அல் மௌத், அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் கிடையாது, மௌத்து தான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல் ஆன், அப்படின்னா நான் இப்பவே தயார், இப்படியே என்னுடைய மௌத ரூஹ வாங்கிடுங்க சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள், யா அல்லாஹ் பைத்துல் முகத்தஸில் இருந்து ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டா அது எவ்வளவு தூரம் உழுவுமோ அந்த தூரத்தில் என்னுடைய கபரிலே நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும், பைத்துல் முகத்தஸிலே நான் தஃபன் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் சய்யிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள். நான் இஸ்ரா மிஅராஜ் சென்ற பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபரை பார்த்தேன், நான் மட்டும் பைத்துல் முகத்தஸில் இருந்தால் உங்களுக்கு எல்லாம் சய்யிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபரை நான் காட்டியிருப்பேன். கபர் ஜியாரத் கூடாது,
செய்யக்கூடாதது தான் பெருமானார் காட்டணும்னு ஆசைப்பட்டாங்களா? எவ்வளவு விஷயங்கள் ஒவ்வொரு ஹதீஸிலும் பொதிந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு விஷயங்களை நாம் இமாம்களை பின்பற்றாமல் நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா, தெரிந்து கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்க. அந்த பைத்துல் முகத்தஸில் இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இஸ்ரா மிஅராஜ்னுடைய பயணத்தை ஏற்பாடு செய்வதற்கு இவ்வளவு சிறப்புகள் அந்த பைத்துல் முகத்தஸிலே இருக்கிறது. அல்லாஹ்விற்காக எப்பொழுதும் போராடக்கூடிய ஒரு கூட்டம் அந்த பலஸ்தீனிலே இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சிரியா அன்று ஷாம் என்று சொல்லப்பட்டது. சிரியாவிலே அல்லாஹ்வினுடைய கலிமாவை உயர்த்துவதற்காக ஒரு கூட்டம் இறந்து கொண்டே இருக்கும், சுஹதாக்கள் அணிவகுத்துக் கொண்டிருப்பார்கள் என்று இன்றைய நிலையை அன்றே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சுஹதாக்கள் வாழக்கூடிய பூமி அது. நபிமார்களும் இறைநேச செல்வர்களும் தாபியீன்களும் அடக்கப்பட்ட இடம் பைத்துல் முகத்தஸ். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், பாரக்னா ஹவுலஹு. ஏன் பைத்துல் முகத்தஸை தேர்ந்தெடுத்தேன்? அந்த பைத்துல் முகத்தஸை சுற்றி நான் பரக்கத் செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன பரக்கத்? நபிமார்களும் வலிமார்களும் ரசூல்மார்களும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தஃப்சீர்களிலே பதிவு செய்யப்படுகிறது. யோசித்து பாருங்கள். இப்ப நபிமார்களுடைய சுன்னத் என்னது தெரியுமா? இந்த சுன்னத்தை பின்பற்றி தான் இறைநேச செல்வர்கள் ஒரு லாங் டிராவல் எங்கேயாவது தாவா செய்யறதுக்கு போனா அவர்களுடைய ஷேகையோ அவர்களுடைய தாய் தந்தையர்களையும் ஜியாரத் செய்து விட்டு அந்த பயணத்தை துவங்குவார்கள். இப்போ வலிமார்களுடைய செயலுக்கு ஆதாரம் இதுதான். பைத்துல் முகத்தஸுக்கு வந்துட்டு அல்லாஹ் அங்க கூட்டிட்டு போகணும்னு அவசியமே இல்லையே. ஏன் மக்கால இருந்து டைரக்டா ரூட் கிடையாதா? ஏன் பைத்துல் முகத்தஸிற்கு கொண்டு வர வேண்டும்? அங்கு நபிமார்களுடைய கபறுகளை ஏன் காட்ட வேண்டும்? அந்த கபறுகளை நான் உங்களுக்கு காட்டுவேன் என்று பெருமானார் ஏன் சஹாபாக்களுக்கு சொல்ல வேண்டும்? நல்லோர்கள் கபறுகளிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் அல்லாஹ் கூப்பிட்டு காட்டுகிறான். நம்மை போன்ற மையத்தாகி சடலமும் ரத்தமும் இருக்கக்கூடிய நாம் மண்ணிலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு மண்ணோடு மண்ணாக நம்முடைய சதை போவதை போல அவர்களுடைய உடம்பு அல்லாது அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் தரிசித்து விட்டு நீங்கள் இந்த புனித பயணத்தை மேற்கொள்ளுங்கள். இதுதான் இறைநேச செல்வர்களுடைய சுன்னாவாக இருக்கிறது. ஒரு பயணத்தை மேற்கொள்கிற பொழுது ஒரு இறைநேசருடைய ஜியாரத்தை செய்துவிட்டோ அல்லது நம்முடைய பெற்றோர்களை ஜியாரத் செய்துவிட்டு அவர்களுக்காக துவா செய்துவிட்டு நாம் அந்த பயணத்தை மேற்கொள்கிற பொழுது எவ்வளவு சிறப்புகள் நமக்கு கிடைக்கிறது. ஆமாவா இல்லையா? இப்போ ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படும். இப்போ நிறைய பேர் நம்ம ட்ரிப்பு ஜார்னின்னு கிளம்பிடுறோம். ஒரு பெரிய லாங் டேர்ம் லீவு கிடைச்சிச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் குடும்பத்தோடு போகிறோம். நம்ம ஒரு ஜியாரத் செய்து விட்டு நம்முடைய பெற்றோர்களையோ நம்முடைய நன்னா மூதாதையர்களையோ பார்த்துவிட்டு இல்லை ஏதாவது ஒரு கபரிஸ்தானில் ஒரு இறைநேசரை ஜியாரத் செய்து விட்டு நாம் அந்த பயணத்தை துவங்குகிற பொழுது அந்த பயணம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். யாரும் காரிலேயோ பஸ்ஸிலேயோ சினிமா பாட்டு போட்டு ஆட மாட்டாங்க. ஏன்னா எங்க இருந்து வரோம்? கபரை ஜியாரத் செய்து விட்டு வருகிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு நாள் ஒரு வாரம் லீவை என்ஜாய் பண்றதுக்காக எதெல்லாம் ஹராமாக்கப்பட்டு விட்டதோ அதையெல்லாம் நம்ம ஹலால் ஆக்கிடுறோம். ஒரு வாரத்துக்கு தானே. அது வரைக்கும் மஸ்ஜிதுல வந்து தொழுதவர், ஹலால் ஹராமை பேணி வாழ்ந்தவர், ஒரு டிராவல்னு வந்தவுடனே எல்லா ஹராம்களையும் தூக்கி எறிந்து விடாமல் ஹலாலை பற்றி யோசிக்காமல் அதுவரை சாப்பிடும் பொழுது இது ஹலாலா ஹராமான்னு பார்த்தவர் அங்க என்ன ஹோட்டல்ல போனாலும் என்ன கறி வேணாலும் விரும்பி சாப்பிடுவார். அப்போ ஒரு பயணம் என்று வருகிற பொழுது அந்த பயணத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுடைய மௌத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்படி யோசித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட இந்த வாகனமும் சரி, எந்த நேரத்திலே என்ன வேணாலும் ஆகலாம் என்ற நியத்தோடு நாம் செல்கிற பொழுது அது அல்லாஹை விட்டு நம்மை ஒரு காலம் திசை திருப்பார். பயணங்களில் செல்கிற பொழுது சினிமா பாடலை கேட்பதை நாம் தவிர்க்க வேண்டும். சினிமாக்களை பார்த்து கொண்டு போவதை நாம் தவிர்க்க வேண்டும். படங்களை பார்த்து கொண்டே செல்கிறார்கள். பெருமானார் சொன்ன இதையும் நாம் யோசிக்க வேண்டும்.
ஒருவன் மரணிக்கிற பொழுது எந்த நிலையில் மரணிக்கிறானோ அப்படியே அவன் எழுப்பப்படுவான். அல்லாஹ் அக்பர். ஒருவன் வட்டி வாங்கிய நிலையிலேயே இறந்தால் அவன் அந்த நிலைமையிலேயே எழுப்பப்படுவான். ஒருவன் ஜினா செய்த நிலையில் இறந்தால் அவன் அப்படியே எழுப்பப்படுவான். ஒருவன் ஒரு ஹராமை செய்திருக்கின்ற பொழுதே இறந்தால் அவன் அப்படியே எழுப்பப்படுவான். பெருமானார் இன்னொன்றை சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபரிலே தொழுது கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபரிலே தொழுது கொண்டிருப்பதை பார்த்தேன். அப்ப நம்முடைய செயல்கள் எப்பொழுது அமல்களால் அலங்கரிக்கப்படுமோ, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிகம் எதை செய்கிறோமோ அதை அல்லாஹ் நம்முடைய கபரிலேயும் செய்வதற்கு நசீபை வழங்குகிறான். எத்தனையோ இறைநேச செல்வர்கள் சொல்வார்கள், அந்த இறைநேச செல்வர் கபரிலே குர்ஆன் ஓதுவதை நான் பார்த்தேன். அல்லாஹ் அப்படிப்பட்ட நசீபை நம் அத்துணை பேர்களுக்கும் தர வேண்டும். கபரிலும் குர்ஆனை ஓதி ஸலவாத்தை ஓதி தொழக்கூடிய மஸ்ஜிதுகளாக அல்லாஹ் நம்முடைய கபரை ஆக்க வேண்டும். ஆமீன். அந்த உயர்தர நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். பைத்துல் முகத்தஸில் இருந்து அல்லாஹ் ஏன் இந்த பயணத்தை ஏற்பாடு செய்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சுதான் ஏன் பைத்துல் முகத்தஸை, எத்தனையோ உலகத்தினுடைய எத்தனையோ மூலைகள் இருக்க பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் ஏன் தேர்ந்தெடுத்தான் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அடுத்த விஷயம், ஏன் இந்த மிஅராஜ் இரவை அல்லாஹ் ஏற்படுத்தினான்? இந்த ரஜப் மாதம் இருக்கிறதே, இதுல நம்மளுக்கு பல சிரமங்கள் இருக்கலாம். குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அலுவல்கள் ரீதியாக, பணி சார்ந்து, நண்பர்கள் சார்ந்து, உறவினர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை அல்லாஹ் இந்த ரஜப் மாதத்திலே வைத்திருக்கிறான். நாம் இந்த மாதத்துல இருந்து ரொம்ப அசட்டையாக கவனக்குறைவாக இருக்கிறோம். ரஜபு மாதம் அல்லாஹ்வினுடைய மாதம் என்று நாம் சொன்னோம். இப்ப இந்த மாதத்திலே நமக்கு இருக்கக்கூடிய எல்லா மன சஞ்சலங்களை நீக்கி சகலத்தையும் தந்து சந்தோஷத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் இந்த மாதத்திலே தயாராக இருக்கிறார். இந்த மாதங்களில் நாம் என்னென்ன சிரமங்களை கொண்டிருக்கிறோமோ அந்த சிரமங்கள் எல்லாவற்றையும் இந்த மிஅராஜினுடைய பொருட்டினால் அல்லாஹ் நீக்குவானாக. அந்த சஞ்சலங்களை எல்லாம் நீக்கி சந்தோஷமான நிறைவான வாழ்க்கையை நம் அத்துணை பேருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம், இரண்டாவது அவர்களுடைய சாச்சா சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களுடைய மரணம், இந்த இரண்டு மரணமும் ஒரே வருடத்தில் நடந்துவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு 10 வருடங்களுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50வது வயதில், இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுவார்கள் 10 வருடங்கள் 3 மாதங்கள், அதற்கு பிறகுதான் இந்த நிகழ்வு ஏற்பட்டதாக. இப்ப சையதுனா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு இடத்திலேயும் பெருமானாரை வலுப்படுத்தி உற்சாகப்படுத்திய மனைவி. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கும் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு திருமணம் செய்யவில்லை. பெருமானாருக்கு பிறந்த 4 பெண் குழந்தைகளும் 3 ஆண் குழந்தைகளும் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாகவே பெறப்பட்டது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு நேரமும் அவர்களை உற்சாகப்படுத்திய மனைவி என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் அவர்கள் சிறுவர்களால் அடிக்கப்பட்டு துரத்தப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் கவலையோடு வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்க ஏன் கவலைப்படணும்? யா ரசூலல்லாஹ், உங்களை விட சிறந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? ஏழைகளை ஆதரிக்கிறீர்கள், பசித்தால் அவர்களுக்கு உணவை கொடுக்கிறீர்கள், காசுன்னு ஒருவர் கேட்டால் இருப்பதை அள்ளி தருகிறீர்கள், எல்லோரோடும் சகஜமாக பழகுகிறீர்கள், இனம் பார்க்காமல், மொழி பார்க்காமல், நிறம் பார்க்காமல் பழகுகிற உங்களுடைய இந்த உயர்ந்த குணம் எவ்வளவு சிறப்புக்குரியது யா ரசூலல்லாஹ் என்று அவர்கள் சொன்ன அந்த ஆறுதல் வார்த்தை பெருமானாரை சாந்தப்படுத்தியது.
ஏன் முதல் முறை குர்ஆன் இறக்கப்பட்ட போது கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழு உருவத்தை பார்த்து திடுக்கிட்டு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, கதீஜா அவர்களே என்னை போர்வை கொண்டு மூடுங்கள், எனக்கு அச்சமாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது, யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்தியவரே என்று அல்லாஹ்வுடைய வசனம் மீண்டும் இறங்கிய பொழுது அருகாமையில் இருந்தது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானார் ஹிரா குகைகளுக்கு போய்விட்டார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு போய் பாருங்க, கேளுங்க, உம்ராக்கு போறவங்களுக்கு ஹஜ்ஜிட்ட போறவங்களுக்கும் அந்த மலை மீது வாலிபன் ஏறுவதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறார். அவ்வளவு ஒரு பெரிய மலை, அது நடந்து போறதுக்கு வாட்டமா இல்லை. இத்தனை வருடங்கள் ஆகியும் அந்த மலை இவ்வளவு சீரமைப்பு செய்த பிறகும் கூட அது நம்மளுக்கு வசதியாக இல்லை. ஆனால் அப்பொழுது இரவு நேரத்தில் மக்களுக்கு தெரியாமல் அவ்வளவு பெரிய மலையிலே ஒரு பெண்ணாக கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா உணவு பாத்திரங்களை தாங்கி, தண்ணீரை ஒரு குவளையில் தாங்கி அத்தனை கிலோமீட்டர்கள் அவர்களுடைய அன்பு கணவர் இந்த உலகத்தின் ரசூல் பூமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் இபாதத் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடலாற்றலுக்கு இந்த உணவை கொண்டு போய் சேர்த்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஜிப்ரீல் வருகிறார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மனைவி கதீஜா கையிலே உணவும் இன்னொரு கையிலே தண்ணீரும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு அல்லாஹ்வுடைய சலாமையும் இந்த ஜிப்ரீலுடைய சலாமையும் சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார். இந்த சிறப்பு வேறு யாருக்கு கிடைத்தது? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஃபர்து தொழுகையை கூட தொழுகவில்லை. அவங்களுடைய மரணத்திற்கு பிறகுதானே தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கு. மேராஜ்ல தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. மேராஜ் நடந்ததே ரசூலுல்லாஹ் கதீஜா அவர்களுடைய வஃபாத்தினால் மிகவும் கவலை கொண்டதினால் தான் இந்த மேராஜே ஏற்படுத்தப்பட்டது. யோசித்து பாருங்கள், எந்த பெண்மணியை இந்த உலகம் போற்றும் மிகச்சிறந்த பெண்மணி சீதேவி, சீமாட்டி என்று நாம் சொல்லுகிறோமோ, அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே ஃபர்லான தொழுகை தொழுதல்ல, ஃபர்லான நோன்பு நோக்கவில்லை, ஃபர்லான ஜகாத்தை கொடுக்கவில்லை, ஃபர்லான ஹஜ் செய்யவில்லை. இந்த அத்தனை சட்டங்களும் பெருமானார் மதீனாவிற்கு போன பிறகுதான். தொழுகை மட்டும்தான் மக்காவில் கடமையாக்கப்பட்டது, அது கூட மேராஜிலே ஆக்கப்பட்டது. ஆனால் மேராஜ் நடப்பதற்கு முன்பதாகவே கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். அப்ப அவர்கள் செய்த சேவையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானாருக்கு ஆறுதலாக இருந்தார்கள். பெருமானார் கவலைப்படுகிற பொழுது உற்சாகப்படுத்தினார்கள். பெருமானார் மனம் தளர்ந்து இருந்த சமயம் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையை சொன்னார்கள். சய்யிதுனா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதை இன்றைய பெண்கள் ஒரு மிகப்பெரிய பாடமாக எடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். இபாதத்துகளை விட தன்னுடைய கணவனுடைய அன்றாட தேவைகளை அல்லாஹ்விற்காக நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ் ரசூலிற்காக நிறைவேற்ற வேண்டும். பெயருக்காகவோ புகழுக்காகவோ பெருமைக்காகவோ பிறருக்கு காட்டுவதற்காகவோ இருக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி தன்னுடைய கணவரான ரசூலாக இருந்த பெருமானாரை நேசித்தார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கதீஜா நாச்சியாரை நேசித்தார்களோ, அந்த உன்னதமான பாசம், நேசம், காதல் இன்று இருக்கக்கூடிய தம்பதியர்களிடத்திலே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான முஹப்பத்தை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா நம்முடைய உம்மத்தினர்களுக்கு நசீபாக்க வேண்டும். இன்று நாம் எவ்வளவு விஷயங்கள் தெருக்கு தெரு எந்த வார்த்தையை கேட்டு அரிசு குலுங்குகிறதோ சர்வ சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு தலாக் ஆகி 2 மாசம் ஆகும், இவங்களுக்கு 3 மாசம் ஆகும், இஎம்ஐல போயிட்டு இருக்குது. சர்வசாதாரணம். ஏதோ ஒரு ஊர்ல எங்கேயோ ஒரு மூலையில 3வது 4வது 5வது மனுஷர் சொல்லி காதுல வரக்கூடிய செய்தி குழந்தைகளுடைய வாய்களில் எல்லாம் இன்று அந்த வார்த்தை மிக சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. பள்ளியில் ஆசிரியராக நாம் இருக்கிறோம், நிறைய சிறுவர்களை பார்க்கிறோம், பாடத்துல அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன் கேட்கிற பொழுது சொல்கிறார்கள், வீட்டுல அத்தாக்கும் அம்மாக்கும் சண்டை.
அப்ப நம்ம லட்சங்கள் கட்டி படிக்க வைத்து என்ன பிரயோஜனம் என்று நான் கேட்கிறேன். ஆயிரக்கணக்கில் நம் பிள்ளைகளுக்காக செலவு செய்கிறோம். காலையில போயிட்டு நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரோம். அவ்வளவு செல்வங்களை சேமிக்கிறோம் என்னுடைய சந்ததியினருக்காக. ஆனால் எந்த சந்ததிக்காக நான் இவ்வளவு சிரமங்களை நான் எடுத்துக்கொள்கிறேனோ, பேசக்கூடாத வார்த்தைகள், சொல்லக்கூடாத சொற்கள், நடந்து கொள்ளக்கூடாத மிக மோசமான அருவருப்பான நடவடிக்கைகளை எல்லாம் என் குழந்தை முன்னே நாம் செய்து காட்டிய பிறகு அந்த குழந்தை ஒரு தாயையும் தந்தையும் அது எப்படி பார்க்கும் என்பதை நாம் இன்று யோசிக்க தவறிவிட்டோம். உண்மைதானே? நான் ஒன்றும் மிகைப்படுத்தி பேசவில்லை. எந்த குழந்தை செல்வங்களுக்காக நாம் எவ்வளவு உழைக்கிறோமோ அந்த குழந்தைகள் நம்முடைய செயல்களை பார்த்து அதிருப்தியுடன் இருக்கிறார்கள். அப்போ செய்யுதுனா இந்த மேராஜ் என்பது வெறும் ஆச்சரியம், அதிசயங்களை மற்றும் உள்ளடக்கியது அல்ல. மனித வாழ்க்கையை எப்படி சரி செய்து சீர்மைப்படுத்துவது. கதீஜா நாச்சியாருடைய மரணத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கவில்லையா? ஒரு ஃபர்து தொழுகை கூட தொழாத ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ்வுடைய ஸலாம் வருகிறது என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு ஃபர்து நோன்பு கூட நோக்காத ஒரு பெண்மணி உலகத்தின் ஆக சிறந்த வீடுகளிலே நாளை சொர்க்கத்தில் அமர்த்தப்படுவார் என்று கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கதீஜா நாச்சியார் அவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா அவர்களுக்கென்று ஒரு சலாமை அனுப்புகிறார். அந்த சலாம் என்பது அல்லாஹ்விடம் இருந்து இருக்கக்கூடிய எல்லா பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் உள்ளடக்கியதுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய நபிமார்களை விட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது கூடுதல் அன்பு வைத்திருந்தார். அதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, அப்பப்போ மற்ற ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இருக்கிற பொழுதெல்லாம் ஏதாவது சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா கதீஜா ரலியல்லாஹு பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது சாதாரண ஒரு நம்முடைய குணம் தான். இதே அவர் இருந்தா வேலை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம வேலையில சொல்லுவோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிட்ட வச்சு கதீஜா ரலியல்லாஹு புகழ்ந்து பேசுகிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அப்போ மிக சின்ன சிறுமி சொன்னாரு, அந்த கிழவியை பத்தி நீங்க பேசாம இருக்க மாட்டீங்கல்லன்னா. அவங்களோட வயசுக்கும், ஏன்னா ரசூலுல்லாஹ் 25 வயதில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு 40 வயது. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் 16-15 வயதிற்கு உட்பட்ட சிறுமி அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அந்த கிழவியை விட்டால் உங்களுக்கு வேறு தெரியாதா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுதினமும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி மிக சிறப்பித்து தன்னுடைய மற்ற மனைவிமார்களிடத்திலே புகழ்ந்து பேசுவார். அவர்களுக்கு கிடைத்த மிக சிறந்த ஒரு பரிசு என்ன தெரியுமா? உலகத்திலே ஒரு ஃபர்து கூட நிறைவேற்றாத கதீஜா நாயகி அவர்களுக்கு அல்லாஹ் நாளை சொர்க்கத்திலே ஒரு மிகச்சிறந்த வீடை தர இருக்கிறான். அந்த வீடு எப்படிப்பட்டது தெரியுமா? வைரங்கள், வைடூரியங்கள், மரகதங்கள் எல்லாம் சேர்த்து கட்டப்பட்ட வீடு அது. அந்த வீட்டிலே களைப்பு இருக்காது, கூச்சல்கள், சத்தம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்மார்ட் ஹவுஸ் மாதிரி நம்ம சொல்ற மாதிரி, எப்படி நம்முடைய ஸ்மார்ட் ஹவுஸ்ல வாய்ஸ்லயே நம்முடைய வீட்டை கண்ட்ரோல் பண்றோமோ அந்த மாதிரியான ஒரு வீடு நம்ம எடுத்துக்கலாம். எந்த களைப்பு இருக்காது, உட்கார்ந்த இடத்திலேயே வேலை பார்த்துடலாம். எந்த கூச்சல் குழப்பங்கள் இருக்காது. இன்றைய நம்முடைய வீடுகளை யோசித்து பாருங்கள், அப்படித்தானே இருக்கிறது. நம்ம களைப்பா டயர்டா போறோம். அந்த நேரத்துல ஒண்ணு மனைவியை பத்தி அம்மாவோ, அம்மாவை பத்தி மனைவியோ, பிள்ளைங்களை பத்தி மனைவியோ, மாறி மாறியான கம்ப்ளைண்ட் காதுக்குள்ள வந்து விழுந்துகிட்டே இருக்கு. இப்போ கதீஜா நாயகிக்கு அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பு என்ன? உங்களுக்கு எந்த கூச்சல் குழப்பமும் இல்லாத வீடு, வாய்ஸ் கண்ட்ரோல்லையே இருக்கிற வீடு. பெருமானாருக்காக எவ்வளவு களைப்புகளை எடுத்துக்கொண்டார்கள். அவ்வளவு பெரிய மலையையும் தாண்டி பெருமானாருடைய பசியாற்ற செய்யதா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவ்வளவு சிரமங்களை எடுத்துக்கொண்டார்களே, அவர்களுக்கு மறுமையிலே எந்த களைப்பு கூட தெரியாத ஒரு மரகதத்தால் ஆன வீடு அவர்களுக்கு கிடைக்கும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப அவர்களுடைய பிரிவு
நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பேரிழப்பாக இருந்தது. இரண்டாவது, அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களுடைய மரணம். அபூ தாலிப் அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் உறுதுணையாக, ஆலோசகராக இருந்தார்கள். ஒரு கட்டத்திலே மக்கள் அபூ ஜஹல், அபூ லஹப் எல்லாம் சேர்ந்து, அபூ தாலிப் அவர்களே, முஹம்மதுக்கு இனிமேட்டு உயிர் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, அவர் குடும்பங்களை பிரித்து விட்டார், மகன் முஸ்லிமா போயிடுறாரு, உம்மா வாப்பாவும் காஃபிராக இருந்து அழுகிறாரு, சகோதர சகோதரிகளிடத்திலே பிளவு ஏற்பட்டு விட்டது, தாய்க்கும் தந்தைக்கும் நடுவிலே பிரிவு ஏற்பட்டு விட்டது, மகனுக்கும் தந்தைக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டு விட்டது, ஒட்டுமொத்த மக்காவினுடைய ஒற்றுமையை இவர் சீர்குலைத்து விட்டார். இத்தனை வருடம் ஒற்றுமைகளாக இருந்த நம்மை அவர் மிக மோசமாக ஆக்கிவிட்டார். பிலாலோடு நம்மை நடக்க சொல்கிறார். நேற்று வரை நம்முடைய செருப்பை தூக்குவதற்கு கூட தகுதியில்லை பிலாலை, அவர் பிலாலின் மீது இவர் கை போட்டு பேசுகிறார். இதுமேட்டு இதெல்லாம் பார்த்துட்டு எங்களால இருக்க முடியாது, இனி அவருக்கு உயிர் உத்தரவாதம் இல்லை என்று அபூ தாலிப் அவர்களிடத்தில் சொன்ன பொழுது, அபூ தாலிப் அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், முகமது அவர்களே, எப்னான், என்னுடைய சகோதரருடைய மகனே, வலா தஹ்மில்னி மினல் அம்ரி மாலா அத்தீக், என்னால தடுக்க முடியாத, எனக்கு சக்தி இல்லாத ஒன்றை என் மேல சாட்டி விடாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை அவர்கள் கொலை செய்து விடுவார்கள் என்று நான் பயப்படுகிறேன். உங்களை கொலை நீங்கள் இறந்து விட்டால் அதை என்னால் தாங்க முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. ஆகவே உங்களுடைய இந்த தாவா பணியை நீங்கள் நிறுத்தினால் சிறப்பாக இருக்கும். எனக்கு எல்லாவற்றையும் விட உங்களுடைய உயிர் முக்கியம். என் சகோதரனுடைய மகனான உங்கள் மீது நான் பேரன்பு வைத்திருக்கிறேன், மிகப்பெரிய அன்பு வைத்திருக்கிறேன். குழந்தையிலிருந்து நான் தான் வளர்க்கிறேன். உங்களுக்கு வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தேன். பெண்களில் சிறந்த பெண்ணை நான் உங்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தேன். இதுவரை நீங்கள் செய்து வந்த எல்லாவற்றுக்கும் நான் உறுதுணையாக இருந்தேன். இறுதியாக அவர்கள் சொன்ன வார்த்தை, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று சொன்னார்களே, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் இரவு நேரம் தொழுபவர்கள், இரவு நேரத்திலே இபாதத் செய்யக்கூடியவர்கள், இந்த காபிர்கள் இரவு நேரத்தில் மறைமுகமாக உங்களை தாக்கிவிடக் கூடும். இந்த ஒட்டுமொத்த மக்காவே உங்களுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது. நான் எதையும் தாங்கிக் கொள்வேன், உங்களுடைய இழப்பை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த நிலைமைக்கு என்னை தள்ளிவிடாதீர்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள் அபூ தாலிப் அவர்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வார்த்தைகள் தான் சொன்னார்கள். யாம் சாச்சா, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லவ் வலஉ ஷம்ஸ ஃபீ யமீனி, என்னுடைய வலது கரத்திலே இந்த ஒட்டுமொத்த மக்கா மக்கள் சேர்ந்து என்னுடைய வலது கரத்தில் சூரியனை கொடுத்தாலும் சரி, வல் கமர ஃபீ யஸாரி, சந்திரனை என்னுடைய இடது கையில் கொடுத்தாலும் சரி, நான் இந்த தாவா பணியிலிருந்து பின்வாங்க மாட்டேன். நான் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ் சொன்னதை இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு கொண்டு வந்து தப்லீக் செய்வது என் மீது கடமையாக்கி இருக்கிறது. நீங்கள் சூரியனை கொடுத்தாலும் சரி, சந்திரனையே கொடுத்தாலும் சரி, நிச்சயமாக இதில் ஒன்று நான் வெற்றி பெறுவேன் அல்லது இறந்து மடிந்து சாவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப் அவர்களிடத்திலே சொன்ன பொழுது அப்பொழுது புரிந்து கொள்கிறார்கள், என்ன சூரியனையும் சந்திரனையும் கொடுத்தாலும் கூட இவர் இந்த தாவா பணியிலிருந்து பின்வாங்க மாட்டார் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அவருடைய மன உறுதியை அவர்கள் பார்த்தார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், இத்ஹப் யா இப்ன அகி, என்னுடைய சகோதரனுடைய மகனே, நீ இப்பொழுது செல், ஃபகுல் மா அஹ்பப்த, நீ விரும்பியதை பேசு, என்ன வேண்டுமானாலும் சொல், ஃபவல்லாஹி லா உஸல்லிமுக லிஷைஇன் அபதா, யாருக்காகவும் எதற்காகவும் உன்னை நான் யாரிடத்திலேயும் சரணடைய விட மாட்டேன். யார் சொன்ன வார்த்தை? அபூ தாலிப் அவர்கள் சொன்னார்கள். நீ என்ன வேண்டுமானாலும் விரும்பியதை பேசு, விரும்பியதை சொல், யாருக்காகவும் உன்னை நான் விட்டு போக மாட்டேன், யாரும் உன் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு நான் விடமாட்டேன் என்று அந்த மிகுந்த உயர்ந்த வார்த்தையை பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள். அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா?
அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் அவர்களிடத்துல கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், அப்பாஸ் ரலியல்லாஹ் அபூ தாலிப் இவர்கள் எல்லாம் சகோதரர். அப்பாஸ் ரலியல்லாஹ் இஸ்லாம் கலிமா சொல்லி இஸ்லாம் ஆயிட்டாங்க. அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கிதாபுகளில் எழுதியிருந்தாலும் கூட அஹ்லுஸ் சுன்னத்து வல் ஜமாஅத் ஆகிய நம்முடைய கொள்கை அஸ்ஸுகூத் என்பதாக சொல்வார்கள், அமைதி காப்பது. அவர்கள் முஸ்லிம் ஆனார்கள் என்றும் நாம் சொல்லக்கூடாது, அவர்கள் காஃபிராகிவிட்டார்கள் என்பதும் நாம் சொல்லக்கூடாது. மறைவான விஷயங்கள் அது அல்லாஹ்விற்கும் அவருக்கும் இடைப்பட்ட விஷயம். அது மட்டுமல்ல, ரசூலினுடைய எல்லா கட்டங்களிலேயும் அவருக்கு ஆறுதலாக உறுதுணையாக இருந்தவர். அவருடைய நிலைமையை அல்லாஹ் அவ்வளவு சாதாரணமாக தாழ்த்தி விட மாட்டான். ஆகவே நாம் அவர்களுடைய விஷயத்திலே அமைதியாக இருப்பது சிறந்தது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களே, என்னுடைய சகோதரர் அபூ தாலிப் அவர்கள் மா அக்னைத அன் அம்மிக், உங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு கேடயமாக இருந்த அபூ தாலிப் அவருக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் ரசூலுடைய சாச்சா தான். ஏன்னா கான யஹூதுக வ யக்லபு லக, உங்களுக்காக மக்கா வாசிகளோடு அவர் போரிட்டார், அவர்களோடு பேசி உங்களுக்கு ஆதரவாக நின்றார், எல்லா கட்டங்களிலேயும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தார். அவருக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது பூமான் நபிகள் கோமான் முத்து முஹம்மது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ ஃபீ மஹ்லாஹி மின் நார், அவர் நரகத்தில் இருக்கிறார், ஆனால் அந்த நரக நெருப்பு அவருடைய கணுக்காலை மட்டும்தான் தொட்டு கொண்டிருக்கிறது, அவருடைய உடலை மூடவில்லை. வலௌலா அன, நான் மட்டும் இல்லை என்று சொன்னால் லகான ஃபி தர்கில் அஸ்வலி மினன் நார், நரகத்தினுடைய மிக ஆழத்தில் அவள் போய் சேர்ந்திருப்பார். என்ன சொன்னார்கள்? அவர் நரகத்தினுடைய நெருப்பு அவருடைய கரண்டை காலை மட்டும் தான் தொட்டு கொண்டிருக்கிறது, மற்றவர்களுடைய முட்டி, அவர்களுடைய இடுப்பு பகுதி, அவர்களுடைய நெஞ்சு பகுதி, அவர்களுடைய தலையெல்லாம் நரகத்திற்கு மேலாக பாதுகாப்பாக இருக்கிறது. நான் மட்டும் அவருடைய சகோதரின் மகனாக இல்லை என்று சொன்னால், என்னுடைய துவா அவர்களிடத்திலே இல்லை என்று சொன்னால், அவர் எனக்கு உதவி செய்யாமல் இருந்திருந்தார் என்று சொன்னால், இந்த முஹம்மத் இல்லை என்று சொன்னால் அவர் நரகத்தின் ஆக ஆழ அடிமட்டத்திலே இருந்திருப்பார். சஹீஹான ஹதீஸ். அன்த கஃபாருல் ஹதாயா, நபியே நீங்கள் பாவங்களை மன்னிப்பவர்கள் என்று நாம் சொன்னோம். வரலாற்று பூர்வமாக ஈமானை ஏற்காத ஒருவருக்கு ரசூலுடைய சொஹபத் என்ன செய்கிறது? நரகத்தில் கூட அவர் முழுமையாக அதாவை செய்யப்படவில்லை, ஃபுல் பனிஷ்மெண்ட் அவருக்கு நரகத்துல கிடைக்கல. ஈமான் கொள்ளலன்னு நம்ம சொல்றோம், குஃப்ரிலே மரணித்தார் என்று நாம் சொல்கிறோம், வரலாறும் சொல்கிறது. ஆனால் பெருமானார் சொல்கிறார்கள், என்னுடைய சொஹபத், என்னுடைய தோழமை கிடைத்ததினால் நரகத்தினுடைய ஆழத்தில் இருக்க வேண்டிய அபூ தாலிப் நரகத்தினுடைய மேல்வட்டத்தில் இருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் நரகத்தில் மூழ்கடிக்கப்பட்டால் இவர் நரகத்தினுடைய மிகச் சிறிய அதாவைத்தான் தண்டனையாக பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் முஹம்மது ரசூலினுடைய சொஹபத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த சொஹபத்து தான் நமக்கு வேண்டும். எந்த கல்விலே முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்து விட்டதோ அந்த கல்வை அல்லாஹ் எப்படி தண்டிப்பான்? எந்த கண்கள் அந்த முஹம்மது ரசூலை பார்த்து விட்டதோ அந்த கண்களை எப்படி நரக நெருப்பு தீண்டும்? அல்லாஹ்வினுடைய பாதையிலே விழித்த கண்களும் பாதுகாப்பிற்காக அல்லாஹ்வுக்காக இரவில் விழித்த கண்கள், அந்த கண்களை நரக நெருப்புகள் தீண்டாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், பெருமானாரை பார்த்த கண்கள் நரகத்திற்கு கொண்டு சேர்க்கப்படுமா? நிச்சயமாக அதற்கு வாய்ப்பில்லை. இவ்வளவு அரணாக இருந்த அபூ தாலிப் அவர்களுடைய மரணம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை பிழிய ஆரம்பித்தது. நாம் ஒரு கட்டத்தில் இழந்த பொருட்களை மீட்டெடுத்துக் கொள்ளலாம். மற்றவங்க என்ன செய்வாங்க? ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க, இன்னைக்கு போயிடுச்சுன்னா நாளைக்கு வாங்கிக்கலாம், கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு, இந்த மாசம் சீசன் மாசம் இல்லை, அடுத்த மாசம் பார்த்துக்கலாம்.
நெருங்கின தாயோ தந்தையோ மரணித்தால் ஆறுதல் சொல்வார். அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆறுதல் என்ற பேச்சுக்கே அங்க கிடையாது. ஏன்னா இழப்பு என்பது பேரிழப்பு. தாயும் தந்தையும் பிரிந்து போகிறது மிகப்பெரிய பேரிழப்பு. சிறு வயதிலேயே பெற்றோர்களை இருந்த பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 2 பேர் தந்த முஹப்பத் இருக்கிறதே, அது அளப்பரியது. அந்த அன்பில் இருந்து அந்த இருவர் தந்த காதலில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மீள முடியவில்லை. குடும்ப ரீதியாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், சமூக ரீதியாக அபூ தாலிப் அவர்களும் பெருமானாருக்கு தொடர்ந்து கொடுத்து வந்து கொண்டிருந்த அந்த ஆதரவு, அன்பு, நேசம், பாசம் எல்லாம் ஒரு கட்டத்தில் அடுத்தடுத்து போய்விட்டது. பிறகு அதை தாங்கிக் கொள்ள முடியாத சிரமமான நிலையில் இருந்த ஊமான் நபிகள் கோமான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மிஅராஜ் என்கிற புனித இரவை அல்லாஹ் நசீபாக்கினான். யா ரசூலல்லாஹ், ஒட்டுமொத்த கவலையோடு நீங்கள் இருக்கிறீர்கள். இதற்கு ஆறுதல் சொல்ல யாருமே தகுதி பெற முடியாது. நான் ஆறுதல் சொல்லுகிறேன். என்னை பார்க்க வாருங்கள். யாரை பார்க்க முடியாது என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் மனிதர்கள் தான். யாருமே பார்க்க முடியாத என்னை வந்து பாருங்கள். அதுதான் மிஅராஜ் பயணம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நிரூபித்து காட்டுகிறான். உன்னதமான இந்த பயணத்திலே ஒவ்வொரு வானத்திலேயும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களை பார்த்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்த்தார்கள். 50 நேர தொழுகையோடு வந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த இரவிலே எப்படி நமக்கு தொழுகையை அல்லாஹ் பரிசாக கொடுத்தானோ, இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு அமலுக்கு 10 நன்மைகள் தந்த மிகப்பெரிய பாக்கியம் இந்த இரவிலே கிடைத்தது. 50 வேளை தொழுகை. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவர்களால் தொழ வைக்க முடியாது, தொழ மாட்டார்கள், குறையுங்கள்னு குறைத்து கடைசியில் 5 வந்து நின்றது. அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், இந்த 5க்கு 50 நன்மை கிடைக்கும். அதோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் ஒரு ஹைர், ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்று உள்ளத்தில் நினைத்தால் அவனுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அந்த நன்மையை செய்து முடித்தால் 10 நன்மைகள் கிடைக்கும். அதுவே ஒருவன் ஒரு தவறை செய்ய வேண்டும் என்று உள்ளத்தில் நினைத்தால் அதற்காக அவனுக்கு எதுவும் எழுதப்படாது. மனதில் நினைத்த தவறை செய்து விட்டால் ஒரே ஒரு தவறு என்றுதான் எழுதப்படும். நல்லது செய்தால் 10 என்று எழுதப்படுவதும், தீங்கு செய்தால் அது 1 என்று கணக்கிடப்படக்கூடிய உன்னதமான ஒரு செயல்பாடு இந்த மிஅராஜ் இரவிலே தான் ஏற்படுத்தப்பட்டது. அவ்வளவு நசீபுக்குரியவர்கள் நாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவிற்கு நாம் ஆளானவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக என்னுடைய சலாமை சொல்லி அனுப்புங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரிடத்திலே சொன்னதாக வரலாறுகள், ஹதீசுகள் இருக்கிறது. இவ்வளவு சிறப்புக்குரிய நாம் இந்த மிஅராஜ் இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அதிசயம் நிறைந்த, அற்புதங்கள் நிறைந்த அந்த மிஅராஜை நினைத்து பார்ப்பது மட்டுமல்ல, அந்த ஒவ்வொரு கட்டத்திலே இன்னொரு 3 மணி நேரம் கிடைச்சா கூட பேச முடியும் விஷயங்கள் இருக்கிறது. நேரம் குறைபாடாக இருக்கிறதுனாலையும் சடைவாயிடக்கூடாதுனாலையும் சிறிய விஷயங்களோடு நான் நிற்பாட்டுகிறேன். ஒரு புள்ளியை மட்டும் வைக்கிறேன். இது ஒரு சயின்டிபிக்கை தாண்டின்றது நம்ம பேசுறதை விட அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையோடு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் சேர்த்து பார்க்கிற பொழுது இந்த மிஅராஜ் என்கிற பயணம் நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். கவலையோடு இருந்த பெருமானாருக்கு இந்த மிஅராஜ் அவர்கள் மிக முழு வீச்சாக செயல்படுவதற்கு இந்த மிஅராஜ் பயணம் அமைந்தது. அது போன்ற அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா இந்த மிஅராஜ் இரவினுடைய பரக்கத்தினால் நம்முடைய எல்லா கவலைகளையும் நீக்கி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த மிஅராஜ் இரவிற்கு பிறகு சந்தோஷம் அடைந்தார்களோ அந்த சந்தோஷத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. நம்முடைய சக்ராத்துடைய நேரத்திலே பூமான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்கக்கூடிய உன்னதமான நிலையை நம் அத்துணை பேருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபி சொன்னார்கள், பெருமானார் மௌத்தாகி விட்டார்கள், வஃபாத்தாகி விட்டார்கள் என்று மக்கள் எல்லாம் சொன்ன பொழுது அந்த ஸைத் இப்னு அபீ ரப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்,
யா அல்லாஹ், அல்லாஹும் மத்ஹபில் பஸர், என்னுடைய பார்வையை எடுத்துவிடு. லா அன்துரு பஅத ஹபீபி ஹாதா, என்னுடைய கல்வின் காதலர் பூமான் முஹம்மது ரசூலை பார்த்த இந்த கண்கள் இனி யாரையும் பார்த்து விடக்கூடாது, என்னுடைய கண்ணை குருடாக்கி விடு என்று துஆ செய்தார்கள். பெருமானாரை பார்த்த கண்கள் இன்று பெருமானாரே மரணித்து விட்டார்கள், அவரை தவிர வேறு யாரையும் என்னுடைய கண் பார்க்க கூடாது. என்னுடைய கண்ணுடைய கடைசி பார்வை, கடைசி மொழி அது பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித முகமாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று பெருமானாரிடம் இருந்து துஆ செய்தார்கள். அவருடைய பார்வை பறிபோனது, குருடராக அந்தகனாக ஆனார் என்று வரலாறு சொல்கிறது. யா அல்லாஹ், எங்களுக்கும் எங்களுடைய மரணத்திற்கு முன்பதாக அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித தரிசனத்தை, அவர்களுடைய ஜியாரத்தை நாங்கள் கபரில் வைக்கப்படுவதற்கு முன்பதாகவே எங்கள் அத்தனை பேர்களுடைய கண்களிலேயும் காட்டி விடுவாயாக. எங்களுடைய சந்ததியினர்களுக்கும் என்னுடைய ஒட்டுமொத்த பரம்பரை வம்சாவளியினருக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வினுடைய முஹப்பத்தை நசீபாக்கி சத்திய கொள்கையான அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையின் மீதே சரியாக நடந்து பெருமானாருடைய சுன்னத்துகளை பின்பற்றி பிதாத்துகளை தவிர்த்து உன்னதமான உயர்தரமான நசீபான வாழ்க்கை அல்லாஹ் நம் அத்துணை பேர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். பிஜாஹி சய்யிதில் முர்சலீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.